ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னையோட விளாக் வந்து பார்க்கலாம். ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு முன்னாடியே 5:45 அந்த டைமுக்கு எழும்பிட்டேன். நான் வீடியோ எடுத்தது வந்து ஒரு 6:30 போல் தான். கோலம்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டர் முடிஞ்சதுனால இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்ச மாதிரி. அந்த பக்கம் நம்மளோட ஹெர்ப்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு பருப்பு சாம்பார், அதனால் அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சொரக்காய் செடியை காமிக்கணும்னு நினச்சேன். தென்னை மரத்தில் வந்து மேலே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மேலே வரைக்கும் போயிருக்கும். அதனால் சமையலாம் சமைச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தேன். புது வீடுலாம் கட்டிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது புது வீட்டுக்கு சைடில் ரைட் சைடில் ஸோ போனோம் அப்படின்னா இந்த செடிலாம் வந்துட்டு சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் வச்சேன். நல்லா தழுத்துட்டு சும்மா ஒரு கிளை கீழே விழுந்தால் கூட வந்துடும். ஸோ நான் முக்கியமாக காமிக்கிறது வந்து இந்த நாரத்தங்காய் இருக்கு இல்லையா, இது. ஸோ இந்த மாதிரி நிறைய பழுத்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த பழம் வந்து நாரத்தங்காய் மாதிரி புளிப்பாவோ துவர்ப்பாவோ இருக்காது. வெளியே அந்த ஸ்கின்னு வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே வந்து ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாக வந்து அதையே எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு மிச்ச கங்கு இருக்கும்ல அதிலே. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவச்சி காய போட்டு நேற்று உள்ள அந்த சுண்டைக்காய் 2 நாளாக காய வச்சிட்ருக்கோம்ல, அந்த அதை வந்து திரும்பவும் காய வச்சுட்டே இருக்கேன். நாள் ஆக ஆக அது கம்மியாகுது. இதுதான் காயவே மாட்டேங்குது அந்த மணத்தக்காளி அப்படின்றது. ஸோ நேற்றைய விலாகில் வந்து ஆலோவேரா வந்து நம்ம அந்த சைடெல்லாம் அந்த முள் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த எல்லோயிஷ் போகிறதுக்காக வச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதோட வாட்டர் வந்து நல்ல எல்லோயிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி காமிச்சிருக்கேன். ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் மாதிரி ஒரு லிக்விட் வரும். ஸோ அது நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஒரு வாட்டி பியூர் வாட்டரில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா அந்த உள்ளே இருக்க பல்ப்பெல்லாம் எடுத்து கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ இல்லை டேரெக்டாகவோ வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவுமே இருக்குது. ஸோ அதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுருங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதோட சத்துலாம் நிறைய பேர் ஹீட் பண்ணாலோ இல்லை ஃப்ரீசரில் வச்சாலோ போயிடும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது அதோட சத்துக்கள் ஃபுல்லாக அப்படியே போகாது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுறக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு இல்லை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 40% அந்த முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி வந்து ரிசல்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு பேஸாக யூஸ் பண்ணுறதுனால அந்த 40% அந்த அதோட பெனிஃபிட் வந்து மைனஸ் ஆகிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பியூர் வாட்டரில் அது எல்லாமே வந்து நல்லா இதோட வாட்டர் கலர் பாருங்கள், நல்லா ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப அந்த அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்னு ரொம்ப டார்க்காக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத மட்டும், ரொம்ப பெருசாக இருக்கிறது அவுட்டர் ஸ்கின்னை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் கலெக்ட் பண்ணேன். கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே சும்மா கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அப்படி போட்டு எனக்கு அந்த க்ரீன் கலர் ஒரு சின்ன டப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஃபுல்லாக கிடச்சிது எனக்கு. எனக்கு வந்து அந்த ஜெல்லை கிட்டத்தட்ட ஒரு 2 kg 2.5 kg கிட்ட இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு மட்டுமே வந்து கரெக்டாக 48 நிமிஷம், அதாவது 3/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி அந்த ஜெல்லை எடுக்கிறதுக்கு 28 நிமிஷம் ஆச்சு. ஸோ மொத்தத்தில் வந்து எனக்கு 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. அதை வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன். அதை அப்படியே ஃபோனை வீடியோ ஆனில் வச்சு அப்படியே வச்சுட்டேன். ஆனால் வந்து வீடியோ அவ்வளோ நேரம் யாருமே பார்க்க மாட்டேங்க இல்லையா, போர் அடிச்சிடும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு பார்த்தேன், பட் ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி. காலுமே வலிச்சிருச்சு. அந்த பொசிஷன் இந்த பொசிஷனில் மாற்றி உட்காந்துட்டு அதை எல்லாமே ஒரு 6 to 7 நிமிஷத்தில் அப்படியே வீடியோ வந்து நல்லா வந்து கட் ஷாட் பண்ணிவிட்டு ஸ்பீடப் கொடுத்துட்டேன். நல்லா அந்த ஆலோவேரா ஜெல்லே பார்த்து ஒரு மாதிரி விளாண்ட்டு எனக்கு நல்லா இருந்தது அந்த ஜெல்லை வந்து கலெக்ட் பண்ணும்போது. ஸோ அப்படியே உட்காந்து நல்லா கட் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பு உண்டு, ஸோ அதை வச்சுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறேன்.
ஸோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றி வச்சோன்னா அது பாட்டில் ஃபில்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அது எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். உட்காந்தே இருந்து பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு முதுகு பெயின் வந்துருச்சு. பட் எனக்கு அது தெரியலை. பிறந்த வீட்டில் நம்ம கொஞ்சம் வேலை பார்த்துருப்போம். சும்மாவே இருந்து இது பண்ணதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆலோவேரா ஜெல்லு எவ்வளோ கலெக்ட் பண்ணனோ அதில் ஒரு 1/4% கம்மியாகி இந்த மாதிரி ஒரு கலர். வீடியோ பர்பஸ்க்கு இது ரொம்ப க்ரீனாக இருக்குது. அதுவும் ஃப்ளாஷ் வச்சுருக்கறதுனால இப்போ ஃப்ளாஷை ஆஃப் பண்ணேன்னு வைங்களேன், அது கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும். இவ்வளோ க்ரீனாலாம் இல்லை நேரில் பார்க்கும்போது. அது அந்த ஸ்கின்னோட அரைச்சதுனால. இப்போ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், ஒயிட்டாக இருக்கா? ஸோ இந்த கலர் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஒரு லைட் க்ரீன் தான். நேரில் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி தான். ஆலோவேரா ஜெல்லை கலெக்ட் பண்ணும்போது அப்படியே ஜெல்லு கட்டியாக அப்படி இருக்காது. இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் ஒரு மாதிரி இருக்கும். அதில் அது இதுன்னு ஆட் பண்ணி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு 4:30 போல் தான் எழும்புனதுக்கப்புறம் எனக்கு சித்தி முறை வேணும். பட் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவோம். அவங்க பக்கத்தில் மூளைக்கருப்பட்டின்ட்டு பஜார் உண்டு, அங்கே போயிட்டு வரலான்ட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு சிம்பிளாக அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கு கதவு வைக்கணும். ஸோ அவங்க கிறிஸ்டின். ஸோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் எல்லாமே அன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணலை. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூளைக்கருப்பட்டி போனோம் இல்லையா? ஸோ அங்கே பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் அண்டு நியூ இயர், கிறிஸ்மஸ் முடிஞ்சிட்டு நியூ இயர் வருது, பொங்கல் வருது. அதனால் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துவையல் அரைக்கலான்ட்டு பிளான். எனக்கு இந்த தேங்காய் துவையல் ரொம்ப பிடிக்கும். காலையில் வச்ச சாம்பார் ரைஸ் இருந்தது, அதை சூடு பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி துவையல் மட்டும் அரைச்சிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க ஒரு 1/2 kg கேக்கும் வாங்கிட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த பாட் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு, விலாக் அப்படின்னு. டிக்டாக் பைத்தியமா நீ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது கேஷுவலாக அப்படியே விட்டாச்சு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ படுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள்.